ஹாய். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை ரொம்ப தூரமாக தள்ளி கொண்டு வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்? என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா, அவனுக்கு நல்ல சம்பளம் கிடச்சிதுன்னா, அவனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சிதுன்னா, என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இப்படி நாம் எப்போவோ நடக்கிற ஒரு விஷயத்த அது நடந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தை அங்கே தள்ளி வச்சிரும். இப்போ சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? சரி, அப்போ அவ்வளோ தள்ளி வைக்க வேண்டாம். நான் நாளைக்கு நாளை கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நினச்சிக்கலாமா அப்படின்னு நினச்சாலும் அதையும் நீங்கள் எதிர்பார்க்காதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், அந்த எதிர்பார்ப்புகள் நடக்க வேண்டியதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. ஆனால் அது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு வைக்காதுங்க. இந்த நிமிஷம் இப்போ நமக்கு எதுவும் கிடைக்காம நம்ம எப்படி இருக்கிறோமோ இந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருங்க. அதாவது ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் நிற்கிதுன்னா போதும். வள்ளியூரில் ட்ராக்கில் நிற்கிது. அது சென்னைக்கு போகலாம், அதுக்கப்புறம் மும்பைக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இந்த நிமிஷம் அது நிற்கிற ட்ராக்கில் இருந்தால் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நேரமும் அது எங்கே வந்திருக்குங்கிறதுல தான் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ட்ரெயின் சென்னையிலையோ மும்பையிலையோ போய் நிற்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி நாம் இன்னைக்குள்ள சந்தோஷத்தை வைப்போம். சரி, நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். நடக்காமல் இருந்தால் நாம் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் அதை எதிர்பார்க்கலை. அது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சந்தோஷம் பல மடங்கு ஆகும். இதே மாதிரி நீங்கள் அந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்களை நீங்கள் அடையும் போது அந்த நேரத்தில் சந்தோஷப்படுங்க. அதுக்கு முந்தின நாள் கூட சந்தோஷப்படாதுங்க. எதிர்பார்ப்புகளை வைக்காதுங்க. சரி, நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது கேட்குறாங்க, அப்பா எனக்கு இதை வாங்கிட்டு வாங்க, அம்மா எனக்கு இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்காதுங்க. நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லை, ஒருவேளை என்னால் முடிஞ்சதுன்னா நான் வாங்கிட்டு வர்றதுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகளை பிள்ளைங்களுக்கும் வளர்த்து வைக்காதுங்க. ஒருவேளை உங்களுக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது அது இருக்குங்கிற எண்ணத்தோட குழந்தை கேட்கும்போது அது இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப வேதனைப்படும். அப்படிப்பட்ட ஏமாற்றங்களை பிள்ளைங்களுக்கு கொடுக்காதுங்க. ஸோ அதே நேரத்தில் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க பல மடங்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு வாழாதுங்க. இந்த நிமிஷத்துக்காக இன்னைக்காக வாழுங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்ப்புகளை உண்டாக்காமல் அவங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கும்போது ரொம்ப யோசித்து அறவே வழியில்லாத சூழ்நிலைகளை மட்டும் வாக்குறுதிகளை கொடுங்க. நீங்கள் செயல்படுத்தும் போது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். இதுதான் வாழ்க்கையோட சந்தோஷத்தோட தத்துவம். இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்காமலே இருக்க முடியாது. அது அந்தளவுக்கு அதெல்லாம் ஒரு ஞானிகள் லெவலில் உள்ளது. நம்மலாம் அப்படி கிடையாது. இந்த நிமிஷத்தில் வாழுங்க. பி அட் ப்ரெசன்ட். ப்ரெசண்ட்டில் இருக்க கற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.